Hi students, welcome to my channel. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் மிட் டேர்ம்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கோர் சப்ஜெக்டில் ஒரு ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காலேஜ் அட்மிஷனுக்கு. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் மிட் டேர்ம் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் மிட் டேர்ம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஹாஃப் இயர்லிக்கு வந்து உங்களுக்கு இந்த போர்ஷன் முடிச்சா தான் ஹாஃப் இயர்லிக்கு அங்கே உங்கள் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு அடுத்த ஒரு 3 மாதம் கஷ்டமாக இருக்கும். அது நீங்களே யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னு சொல்லிட்டு ஹாஃப் இயர்லி முடிஞ்சால் உங்களுக்கு டைமே இருக்காது. ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் கண்டினியூஸாக போகும். ஸோ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு வந்து 11th எப்படி இருந்திருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் டைம் யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. நான் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். 8th கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. தென் 10th 1 மார்க். ஸோ 1 மார்க் தான் நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 75 மார்க்ஸ் தான் எழுத போகிறீங்க. 70 மார்க்ஸ். ஸோ அந்த 70 மார்க்ஸில் உங்களுக்கு 1 மார்க் நீங்கள் நல்லா படித்தாலே பாஸ் ஆகிடலாம். நான் சொல்கிறது பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும்னா நீங்கள் ஓரளவுக்கு கான்செப்ஷுவலாக எல்லாமே படிக்க பாருங்கள். ஸோ 11th கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 13th கொஸ்டின்ஸ். ஸோ அந்த லாலாம் இருக்கும் டிஃபைனாக. ஸோ அந்த டிஃபைன், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், ஸோ இந்த மாதிரி டிஃபைன் இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அயனைசேஷன் பார்த்தீங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட் டி ப்ராகல் ஹைப்போதசிஸ், 3 அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ், டிஃப்ரென்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே கீ. கண்டிப்பாக 2 டிஃப்ரென்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் இருக்கும். அதுக்கு நான் அஷூரன்ஸு 26 கம்பல்சரி பார்க்குறீங்க. அதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போட பார்க்குறோம். ஸோ நான் சொன்ன பாருங்கள், டிஸ்கஸ் த மெலிகான்ஸ் ஆயில் ட்ராப். ஸோ அது 1 மார்க்கில் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அது மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல், அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. 28ல் பி ஈக்குவேஷன் ஆஃப் பேண்ட் வித், அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா படிங்க.